வணக்கங்க. வெல்கம் டு மாடி தோட்டம் வித் நவீன். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்மளோட மாடி தோட்டத்துக்கு தேவையான டூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோங்க. இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டூல்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கட்டர் பார்க்கலாங்க. நான் இது வந்து காம்போ ஆஃபரில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். மொத்தமாக எல்லாம் சேர்த்து 400 சம்திங் வந்துச்சுங்க. கட்டர் வந்து ரொம்ப யூஸுங்க. ஏன்னா திக்கான ஸ்டெம்ஸ் எல்லாம் கட்டர் வச்சு தான் கட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அந்த சின்ன சின்ன காய்கறிகள், சின்ன அந்த பூக்கள் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த சீசர்ஸ் தேவைப்படுங்க. நாற்று வந்து வேர் கட் ஆகாமல் எடுக்கிறதுக்கு பார்த்தோம்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த டூல் வந்து யூஸ் ஆகுங்க. இது பார்த்தோம்னா இந்த திரிசூலம் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தோம்னா மண்ணை நல்லா கிளறி விடணுங்க. இந்த கலர் விடும்போது மண் நல்லா லூஸ் ஆகும், அப்போ வேர் நல்லா போகுங்க. இது பார்த்தோம்னா நம்ம மண்ணை வந்து நல்லா குத்தி விட்றக்கும், ப்ளஸ் சின்ன அந்த இதெல்லாமே கல் அதெல்லாமே நம்ம இது மூலிமா எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா நம்ம மண் வந்து ஒரு தொட்டியில் போடணுன்னாலும் க்ரோ பேக்கில் போட்டோம்னாலும் ஈஸியாக எடுத்து போடுறதுக்கு இது நல்லா யூஸ் ஆகுங்க. இது பார்த்தோம்னா இது நல்லா திக்காக இருக்கிற மண் எல்லாமே அந்த கட்டியாட்ட ஆயிரும் இல்லைங்க, அதை வந்து நல்லா குத்துறதுக்கு யூஸ் ஆகுங்க. இது வந்து அந்த செடியை வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த நாற்றை வந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிறதுக்கு இது நமக்கு உதவியாக இருக்குங்க. இப்போ தாங்க க்ரோ பேக் செட்டப் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டிருக்கேங்க. அது வந்ததும் நான் வந்து செட்டப் பண்ணிவிடுவேங்க. இதுக்கு தேவையான அந்த உரமெல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. மண்புழு உரம் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன். தேங்காய் நார் இதெல்லாம் வாங்கியிருக்கேங்க. ப்ளஸ்ஸு நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற அந்த காய்கறியுடைய தூள், வெங்காயத்தூள் இதெல்லாமே நமக்கு உரமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. அதை நல்லா வெயிலில் காய வச்சு ஒட்டுக்காக சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம நல்லா ஒரு வாரம் 10 நாள் அந்த மாதிரி நல்லா காய வச்சு அதை கூட நம்ம உரமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. செடி நல்லா செழிப்பாக வளருங்க. நான் இந்த தேங்காய் உரம் மட்டை அது எல்லாமே நான் வந்து உரமாக பயன்படுத்துறதுக்காக நான் வெயிலில் காய போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி மாடி தோட்டத்தை செட்டப் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத ஒவ்வொரு வீடியோஸாக நான் போடுறேங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட், உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு வேணும். சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.